they expect a few minutes of presence. அவ்வளோதான். It's very easy to please them. ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் அவங்க ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டோம். ஆனால் the number of calls you can get from them is limited. சில பேர் பாஸ்ட்ல ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க, ப்ரெசென்ட்ல மாறி இருக்கலாம். உங்களுக்கு எதிர ஒரு பர்சன் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அவங்களா பாருங்க. அந்த பர்சனை, அந்த பர்சனோட வார்த்தைகள், அந்த பர்சனோட ஆக்ஷன்ஸ், இது ரெண்டும் உங்களுக்கு ஒரே டைம்ல தான் இது கல்யாணம் ஆகிற விஷயம், ஆஃபீஸில் விஷயம், டீம் லீடர் மாறுறது, குழந்தை பிறக்கிறது, கடங்கார வந்து நிற்கிறது, எல்லாமே நடக்கும். யூ ஹேவ் டு பேலன்ஸ். யூ கேனாட் கம்ப்ளைன் அபவுட் எல்லாமே நடக்குது, என்ன பண்ணுறது. Somehow it translates to I don't feel prioritized, I don't feel loved, I don't feel important in my life. Do something to make me feel these things. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒருத்தவங்க கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். மினிமம் ஒன்றா சாப்பிடுங்க, இல்லை ஒன்றா ஆஃபீஸ் போங்க, ஒன்றா சேர்ந்து லாண்ட்ரி மடிங்க. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. ஆஃப்டர் சோஷியல் மீடியா எரா இப்போ வந்து பார்த்தோன்னா லவ் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். சோஷியல் மீடியாவுக்காக ஒரு தரப்பு வந்து பார்த்தோன்னா சில விஷயங்கள் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து ரியலிஸ்டிக்காக நம்ம பார்க்குறப்ப அது வந்து சாத்தியமற்ற விஷயங்களாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அது உண்மையாக சோஷியல் மீடியாவில் நம்ம ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கக்கூடிய அந்த கப்பிள் கோல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்துட்டால் சில பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம டிக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து அவங்களுக்கு தெரியாமல் அந்த ஒரு பேர்டனுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ அப்படி போகிறப்ப அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கான வழி வகுக்குமா? அது ரியாலிட்டியாக அப்படி இருக்கா ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தான். Okay, one thing that I can assure you as a psychologist is that not every couple who portrays themselves as happy couple on social media are happy. Okay, அவங்களுக்குள்ளேயும் சண்டைகள் இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் சச்சரவுகள் இருக்குது. ஏன்னா என்கிட்ட அவங்க பேசியிருப்பாங்க, எனக்கு தெரியும் பர்சனலி அவங்க வந்து இந்த மாதிரிலாம் கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து என் ஒய்ஃப் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுவாங்க. ஓகேவா, அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியாது, மேபி உள்ளுக்குள்ளே அந்த ஃபீலிங் இருக்கலாம். பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, உங்களோட பிஹைண்ட் த சீன்ஸை இன்னொருத்தவங்களோட லைம் லைட் கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, புரியுது? அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்மளது வந்து நல்லா இல்லைன்ற ஃபீலிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் சொல்லுவேன்னா, ஒரு மரம் இருக்குல்ல, மரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பூக்கள் கிடையாது, கனிகள் கிடையாது, ஃப்ரூட்ஸ் இல்லை, ஃப்ளவர்ஸ் இல்லை, லீவ்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே ஒரு மரத்தில். ஸோ லீவ்ஸ் மாதிரி டெய்லி லைஃப்லேயே உங்கள் பார்ட்னர் வந்து சின்ன சின்ன விஷயம் பண்ணுவாங்க, தட் ஷோஸ் லவ். இப்போ வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, காலையில் வந்து அவங்க சத்தம் போடாமல் நடந்து போகணுன்னு நினைக்கிறாங்கல்ல, அது கூட ஒரு அவுட் ஆஃப் லவ் பண்ணுற ஒரு விஷயம் தான். பிகாஸ் அவங்க சத்தமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த உங்களுக்காக யோசிச்சு பண்ணுறாங்கல்ல, ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்களை வந்து நான் வந்து ட்ராப் பண்ணுறேன், நீ தனியாலாம் வராத, முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுவும் ஒரு விதமான லவ் தான். உங்களுக்காக உங்கள் பார்ட்னர் வந்து ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி கொடுக்குறாங்கல்ல வெளியில் அந்த ட்ரையல் ரூமில் நின்று, இதுவும் லவ் தான். ஆனால் இது எதுவுமே எந்த கப்பிள் கோல்ஸ்லையும் வர்றது கிடையாது, ஆனால் அதுவும் லவ் தானே. நீங்கள் அதெல்லாம் லீவ்ஸ் மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ்னு எதை சொன்னேன்னா, சர்ப்ரைஸாக வந்து ஏதாவது பண்ணணும், கேண்டில் லைட் டின்னர் பண்ணணும், பெரிய கிஃப்ட் பண்ணணும், ஐஃபோன் கிஃப்ட் பண்ணணும், PS5 கிஃப்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பண்ணால் நல்லா தான் இருக்கும், ஆனால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ லவ்வில் வந்து இந்த பேராமீட்டர்ஸ் அவசியம் இல்லைன்னு சொன்னாலுமே நிறைய பேருக்கு வந்து இது பார்க்குறப்ப அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுவாக இருக்குது. அவங்களுக்கு இது புரியுது, இது வந்து எனக்கு இதுதான் லவ் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சாலுமே அது வேணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க தள்ளப்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களை சுற்றி கிரியேட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்படி கூட ஒரு விஷயம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க கூட இருக்கிறவங்கள ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸில் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, 2 பேர் வந்து எனக்கு என் லவர் வந்து ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்தான், எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு PS5 வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மற்ற 3 பேருக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமலே இந்த ஒரு பேர்டன் வருது. இது எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சும் வருது. பியர் ப்ரெஷர் அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணணும், இதுலேருந்து அவங்க ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிசஸை வந்து அவங்க லைஃப்குள்ளே அவங்க கொண்டு வந்தால் இந்த பேர்டன்லேருந்து அவங்க வந்து வெளியே வந்துடலாம், இந்த பியர் ப்ரெஷர்லேருந்து. நான் இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் கவனிச்சேன். என்னன்னா, சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி கப்பிள் கோல்ஸ் வருது. கப்பிள் கோல்ஸை யார் பண்ணி வீடியோ போடுறா? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பண்ணுறாங்க. கப்பிள் கோல்ஸ்னால 2 பேர் இருக்காங்க தான் அர்த்தம். ஸோ there is a male in the picture, there is a female in the picture, and you will also be watching that video, your girlfriend will also be watching the video. பட் எந்த ஒரு பொண்ணும் வந்து ஆண்களோட சொசைட்டல் ஆர் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த கப்பிள் கோல்ஸ்னால மாறிடுச்சுன்னு என்கிட்ட சொன்னதே இல்லை. No woman will come and tell me my husband or boyfriend
வாட்ச்ட் வீடியோஸ், கப்பல் வீடியோஸ், அண்ட் நவ் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் திஸ் அப்படின்னு யூஸ்வலாக சொல்கிறது கிடையாது. ஐ மேபி டிஃபர் இன் திஸ். இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. என்னன்னா சில வீடியோஸ் இட் வெரி சைல்டிஷாக கூட இருக்கலாம். சிலர் வந்து இந்த ஜேசிபி ரிமோட் கார் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஜாலியாக இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மேபி அது அந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக அந்த ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போகாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸும் நான் கேட்டிருக்கேன். ஸோ குட்டி குட்டியான விஷயங்கள் அதாவது நம்ம என்ன சென்ஸில் சொல்லணும்னு இருக்கு. நீங்கள் வந்து சீரியஸாக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட உட்காந்து நீ மற்றவங்க மாதிரி இல்லை, எனக்கு ஜிசிபி மிஷின் வாங்கி தரல, இப்படியா பேசுவீங்க? இல்ல என்ன பண்றா இதே மாதிரி அந்த பொண்ணு வந்து அவன் டைசன்லாம் வாங்கி தரான்டா நீ என்னடா அப்படின்னு சொல்றான்னா அது காமெடிக்கு சொல்றது. இதுவும் அதுவும் கழிச்சுக்கலாம். சரியா? சீரியஸா சொல்லுவாங்கல்ல லைக் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு. மோஸ்ட் லைக்லி அது எதுக்கு தெரியுமா சொல்றாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பாருங்க ஒய்ஃப்காக இதெல்லாம் பண்றாங்க, நீ இதை பண்ணலன்னு சொல்லலைன்னா நீங்க அதை பண்ணலன்னு அவங்க சொல்லலை, அதையெல்லாம் பண்றாங்க நீ இது கூட பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. இது மென் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா இவங்க வந்து அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. அவங்க அந்த மாதிரி வேணும்னு கேட்கல, அந்த மாதிரி பண்றவங்களே இருக்கிற உலகத்துல நீ இது கூட பண்ண மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ ஒரு சின்னதை பண்ணல, அந்த சின்னதை பண்ணலன்றதை சொல்றதுக்கு தான் கன்வே பண்ண சொல்லி ட்ரை பண்ணி சொதப்பிடுறாங்க பாதி இடத்துல. ஓகேவா? பிகாஸ் சம்ஹவ் இட் டிரான்ஸ்லேட்ஸ் டு ஐ டோன்ட் ஃபீல் ப்ரையாரிட்டைஸ், ஐ டோன்ட் ஃபீல் லவ்ட், I don't feel important in your life. Do something to make me feel these things. ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பண்ணாலுமே லாங் டைமில் போகிறப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வேல்யூபிளாக தெரியாது. ஒரு ஓவர் த டைம் வந்து ஒரு ரொட்டீன்குள்ளே போகிறப்ப நமக்கு போர் அடிக்கிறது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் லைஃப்லையும் வரக்கூடிய மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் வரப்ப அந்த டைமில் அதை நம்ம திரும்பி ரிவைவ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வந்து நம்ம இன்னும் ஹெல்த்தியான ஒரு வேலை கொண்டு போகிறதுக்கு எந்த மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணால் அது இன்னும் பெட்டரான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம அவங்க கூட வந்து மெயின்டைன் பண்ண முடியும், இல்லை அடுத்த லெவல் கொண்டு போக முடியும்? கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கு. இல்லை ட்ரிக்கியான கொஸ்டின். ஐ கேன் கிவ் இட் an answer but I don't know how people will take it. ஓகேவா? என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒருத்தவங்க கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அட்லீஸ்ட் ஒன்றா சாப்பிடுங்க. ஓகேவா? மினிமம் ஒன்றா சாப்பிடுங்க, இல்லை ஒன்றா ஆஃபீஸ் போங்க, இல்லை ஒன்றா சேர்ந்து லாண்ட்ரி மடிங்க, ஏதோ ஒரு விஷயத்த சேர்ந்து பண்ணுங்க. இவர் வந்தாலும் நான் பாட்டு கேட்கலாம் இல்ல ஈவன் நான் டெய்லி ஒர்க்கே சொல்றேன்னா பாட்டு கேட்கறதெல்லாம் வந்து அவுட்லயர். நமக்கு டெய்லி மூடு இருக்காது பாட்டு கேட்கறதுக்கு. ஆனா துணி மடிச்சுதானே ஆகணும். அந்த மாதிரி சில விஷயத்த ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது யூ வில் ஹேவ் சம் டைம் டு ஸ்பெண்ட். புரியுதா? சமைக்கும் போது ஒருத்தவங்க வந்து தே கேன் ஷாப் வெஜிடபிள் ஷாப் பண்ணலாம், இன்னொருத்தவங்க சமைக்கலாம். புரியுதா? பெருசா எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணணும்னு இல்லைனாலும் கொஞ்சம் விஷயத்த அதே மாதிரி வந்து இட் கேன் ஜெண்டர் ரோல்ஸாக தான் இருக்கணும் கூட கிடையாது, எப்படி வேணா இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் அன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடணும்னு நான் தான் செலக்ட் பண்ணி வைப்பேன், இல்லை வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் ஸ்டீம் பண்ணி தருவார். புரியுதா? சின்ன சின்ன விஷயங்கள் ஒருத்தவங்க பண்ணணும், ஒருத்தவங்ககிட்ட நான் கேட்குறேன் இப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது, பட் அவங்க தான் எனக்கு அதை பண்ணுவாங்க. புரியுதா? ஹீ டஸ் திஸ். இப்போ வீட்டில் வந்து யாராவது வந்து இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதுவா என் ஒய்ஃப் தான் வாங்கி வச்சாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ வென் எவ்ரிபடி இஸ் இன்வால்வ் இன் த ஹவுஸ் போர் அடிக்காது. ஏன்னா போர் அடிக்கும் தான், பட் ஆனால் வந்து there will always be a recognition, there will be time spent together. அப்படி இருந்தால் தான். ஏன்னா நீங்கள் நிறைய வயசானவங்களாம் பாருங்களேன் எப்படி ஒத்துமையாக இருக்காங்க. டெய்லி அவங்க என்ன புதுசாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த வயசில்? உங்களுக்கு புரியுதா? புதுசாக அவங்க எதுவுமே பண்ணல, டெய்லி பண்ணுறதையே சேர்ந்து பண்ணுறாங்க, டெய்லி பண்ணுறதே பேசிட்டு பண்ணுறாங்க. டெய்லி பண்ணும்போது ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அவங்க எதை பற்றி நம்ம பேசுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காய்கறி அறுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அறுக்கும்போதே இன்னைக்கு இந்த கடையில் வாங்கினேன் இதனா எவ்வளோ நல்லா இருக்கு பாரு, அந்த கடையில் அன்றைக்கி நீ வாங்கி வந்தில்ல நல்லா இல்லை அப்படின்னு பேசுவாங்க. ஸோ எனிதிங் தே வில் ஹேவ் அ கான்வர்சேஷன் அபவுட் இட். அப்போ அவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. அவங்களுக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, ஜாலியா இருக்கும். ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா when I ask people, they ask me how to revive my relationship, they expect me to say something like go on a trip together, you know, have a candlelight dinner together, like go pottery date together. டைம் ஒண்ணா ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஆமா, டெய்லி லைஃப்ல இந்த மண்டேனான ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்கல்ல, சாதாரண வேலைகளை சேர்ந்து செய்யுங்க. நீங்க ஒண்ணா வந்து கார்ல போறீங்களா, சேர்ந்து பாட்டு பாடிட்டு போங்க, இல்லை சேர்ந்து பேசிட்டு போங்க, அவங்கவுங்க ஃபோனு கூடயே ஒட்டிட்டு இல்லாமல். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வி ஆர் சோஷியல் க்ரீச்சர்ஸ். ஓகே, வி லைக் பீயிங் அரவுண்ட் பீப்புள். த ப்ராப்ளம் இஸ் வி ஆர் கிரியேட்டிங் அ ஃபேக் வேர்ல்டு யூஸிங் த சோஷியல் மீடியா அண்ட் ஆல். ஸோ அடுத்து வந்து எனக்கான கொஸ்டின் இதுவாக தான் இருந்தது. ஸோ நம்ம ஒரு சோஷியல் அனிமலாக இருந்திருக்கோம். சோஷியல் அனிமலாக இருந்துட்டு நமக்கு இந்த ஸ்கூல் காலேஜ் இந்த ஒரு எல்லையை தாண்டிட்டாலே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிடுறோம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ
வீடு அதுலேயும் வந்து நமக்கு ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு இருக்கிறப்ப வீட்டில் நம்ம ஓரளவுக்கு டிட்டாச் ஆகி தான் இருப்போம். அந்த அளவுக்கு நம்ம ஃபுல் டைம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆஃபீஸ் இப்படி வரப்போ நமக்கான மற்ற சோஷியல் அந்த நமக்கு இருந்த கம்யூனிட்டி எல்லாமே ஒரு மாதிரி டிட்டாச் ஆகி இருக்கும். அது கூட நம்மளால் இதுக்கு முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்படி இருக்கிற நிலமையில நம்ம ஒரு ஹியூமன்ஸ் வந்து பார்த்தோன்னா மற்ற ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வருது. ஸோ ஃபஸ்ட் டைம் அதில் ஸ்டெப் இன் பண்ணுறவங்க நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கான சொல்யூஷனாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ நமக்கு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு ஜாப் இந்த மாதிரி வந்த உடனே நம்ம ஸ்கூல் டைமில் இருந்தக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோடையும் அந்த அளவுக்கு டச்சில் இருக்க மாட்டோம். காலேஜ் முடிச்ச உடனே அங்கே டச்சில் இருக்க மாட்டோம். ஆஃபீஸ் வந்த உடனே நம்ம என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே அது வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த அந்த ஒரு வைபோ அந்த ஒரு ஃபீலிங்ஸோ நமக்கு அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி நம்ம ஆஃபீஸும் ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண போகிறதில்ல. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம வரப்போ, இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம இருக்கிறப்ப மற்ற ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், இல்லை நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்துருக்கேன். பேலன்ஸ் பண்ண முடியாமையோ, இல்லை அவங்களுக்கு சிலருக்கு வந்து ஒரு ஜாப் மாறிட்டே அவங்களுக்காக வந்து அவங்களுடைய லைஃப்பில் மற்ற ரிலேஷன்ஷிப்ஸை மேனேஜ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு திரும்பி அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளியே வந்ததை நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதை அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஒரு சோஷியல் அனிமலாக. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக இப்போ வர காலத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குன்னா, முன்னாடிலாம் கிளியராக ஜெண்டர் ரோல்ஸுமே இருந்தது. நீ வேலைக்கு போனால் போதும், சம்பாதிச்சு வீட்டில் கொடுத்தா போதும். ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா வச்சுக்கிறது உங்களோட பொறுப்பாக இல்லை. கரெக்டாக, அப்போ கொஞ்சம் ஒரு நிம்மதி இருந்துக்கலாம். இப்போ அதையும் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது, மென் கிட்ட இருந்தும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் விமன் கிட்ட அது எப்பவுமே எதிர்பார்க்கப்படுது. நீ என்ன வேணால் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டோம், வீடு வந்து இப்படி தான் இருக்கணும், ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்கணும், அப்படி தான் சொல்லி ஆகணும். கவலையிலே இருந்தாலும் சரி, வேலையே போச்சுனாலும் சரி, சரியில்லைனாலும் இதை பண்ணி தான் ஆகணும். இது வந்து எப்பயிலேருந்து இருந்ததுனால இவங்களுக்கு பழகிடுச்சு. மென்னுக்கு வந்து இது புதுசு. தேர் டிமாண்டிங் வெயிட், யூஆர் எக்ஸ்பெக்டிங் குவாலிட்டி டைம், வாட் இஸ் தட் அப்படின்னு இருக்கும். யூ எக்ஸ்பெக்ட் மீ டு பி ப்ரெசன்ட், எம்பத்தைஸ் வித் யூ. இதெல்லாம் டூ மச் டு ஆஸ்க் ஃபாராக தெரியுது. பட் ஐ டோன்ட் பிளேம் தெம் பிகாஸ் இட்ஸ் நியூ ஃபார் தெம். பட் தே கேன் லேர்ன் இட். எப்படி பேலன்ஸ் பண்ணதுன்னு கேட்டால், அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் தேர் ஷுட் பி ஒர்க் லைஃப் பேலன்ஸ். உங்கள் ஒர்க் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான், வீடும் இம்பார்ட்டன்ட் தான், ரிலேஷன்ஷிப்பும் இம்பார்ட்டன்ட் தான். நான் அதனால தான் 5 திங்ஸ் சொல்லுவேன் லைஃப்பில். ஒன்று வந்து யுவர் பார்ட்னர், இன்னொன்று யுவர் ஃபேமிலி. ஃபேமிலினா அம்மா அப்பா தம்பி தங்கச்சி குழந்தைங்க எல்லாமே. இன்னொன்று வந்து உங்கள் கரியர், இன்னொன்று வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இன்னொன்று உங்களோட பர்சனல் லைஃப். நீங்கள் ஜிம்முக்கு போகிற டைம், புக்கு படிக்கிற டைம், இது 5மே வாழ்க்கையில் முக்கியம். இப்போ வந்து 5த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டால், எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்கீங்கிறத பொறுத்து மாறும். உங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்னா நீங்கள் அதிகமாக வந்து பார்ட்னருக்கு கொடுப்பீங்க இம்பார்ட்டன்ஸ். வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியாமல் போயிடுச்சுன்னா ஃபேமிலிக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. இப்போ தான் பிரேக்கப் ஆயிருக்குன்னா பர்சனல் லைஃப்க்கு திடீர்னு அதிகமாயிடும், இல்லை கரியருக்கு அதிகமாயிடும். இப்போ தான் நீங்கள் ஒரு ஜாப் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கரியருக்கு அதிகமாகும். ஸோ தற்செயலாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அதிகமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்றது நடக்கக்கூடிய விஷயம் தான். இட்ஸ் நார்மல். பட் ஓவராலாக நான் ஒன்றுத்துக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். சில பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கரியர், ஃப்ரெண்ட்ஸு, வேலை முடிச்சா பசங்க கூட கிரிக்கெட் ஆட போயிடுவேன், டீ குடிக்க போயிடுவேன். அதுவும் தப்பு தானே, போய் விட்டுருவாங்க. இப்போ அவங்க ஆனால் கேட்க மாட்டாங்க, எனக்கு எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்க மாட்டாங்க. பிகாஸ் தே ஃபிகர்ட் அவுட். அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஃபேமிலியோ கேட்பாங்க. சில பேர் வந்து என்ன ஆகும்னா, வேலை முடிச்சோடனே வீட்டுக்கு போயிடணும், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு சில பேர் கேட்பாங்க. சில பேர் நேராக ஜிம்முக்கு ஓடிடுவாங்க, வீட்டிலே இருக்க மாட்டாங்க. பட் எல்லாமே இருக்கணும்னு நான் சொல்லுவேன். நான் ஐ வில் நாட் சே ஒன் ஆஃப் இட் இஸ் பெட்டர் தென் தி அதர். இன்ஃபேக்ட் நீங்கள் வளர தான் ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் ஃபேமிலி எவ்வளோ ஒரு ப்ரெஷியஸான விஷயன்றது கற்றுப்பீங்க. இஃப் யூ ஹேவ் ஃபேமிலி மெம்பர்ஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித், அதுவே ஒரு நல்ல விஷயம் இல்லை? அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் போய் உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட பேசுங்களேன். அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ, ஏதோ ஒரு ஸ்வீட்டோ இல்லை ஏதோ அவங்க வாங்கி வச்சிருக்க பொருளோ உங்களுக்கு எடுத்து நீ எடுத்துக்கோப்பான்னு கொடுப்பாங்க. they are like that. they expect a few minutes of presence. அவ்வளோதான். இட்ஸ் வெரி ஈஸி டு ப்ளீஸ் தெம். ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் அவங்க ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டோம். ஆனால் the number of calls you can get from them is limited. ஸோ ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி ஆல்சோ. லைஃபே பேலன்ஸ் தான். நான் சொல்லலை, இந்த போக்கிரி படத்தில் வந்து அஜக் மொஜக் லொஜக்னு அடிப்பாங்கள்ல, அப்படி வராது லைஃப். எல்லாமே அட் அ டைமில் தான் வரும். உங்களுக்கு ஒரே டைமில் தான் இந்த கல்யாணம் ஆகிற விஷயம், ஆஃபீஸில் விஷயம், டீம் லீடர் மாறுறது, குழந்தை பிறக்கிறது, கடங்காரம் வந்து நிற்கிறது, எல்லாமே நடக்கும். யூ ஹேவ் டு பேலன்ஸ். யூ கேனாட் கம்ப்ளைன் அபவுட் எல்லாமே நடக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா நடக்கும். யூ ஹேவ் டு ஹேண்டில் தட். யூ ஹேவ் டு லேர்ன் டு ஹேண்டில் தட். ஸோ இதை தாண்டி வந்து இந்த சொசைட்டியை சார்ந்து இப்போ நான் கொஸ்டின் கேட்டேன்னா, அதை சார்ந்து இன்னொரு கொஸ்டினும் நான் வந்து கேட்குறேன். இப்போ என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு 2 பேர் இருக்கிறப்ப அவங்க மேலே வந்து இந்த சொசைட்டி வைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், ஒரு ப்ரெஷராக இருக்கட்டும். ஸோ சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் போகிறப்போ எதிர் ஆஃப் தியமோட கேரக்டர் வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவன் எங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறான். ஸோ அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல்
ஒரு ஜட்மெண்ட் வரும் வெளியிலேருந்து. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்ப எதர் அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களோ இல்லை அவங்களுக்கு ஆப்போசிட்டில் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களோ இந்த விஷயங்களை வந்து எப்படி அணுகிறதுன்னு தெரியாமல் ஒரு தடுமாற்றம் அவங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த ஒரு ஜட்மெண்ட் வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய கேரக்டர் பேஸ் பண்ணி வந்திருக்கு, இல்லை அவங்களுடைய என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது பேஸ் பண்ணி வந்திருக்கு, ஜாப் பேஸ் பண்ணி வந்திருக்கு, அவங்களுடைய ஃபேமிலி அதை அந்த பேக்ரவுண்டில் சொல்கிறப்ப ஃபேமிலியும் வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி வரப்போ இந்த ஒரு ப்ரெஷரை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி கிரிட்டிசிசம் இந்த மாதிரியான எதிர்வே இப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து என்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்ப? அதாவது வெளியிலேருந்து வர டேட்டா எல்லாமே வந்து டேட்டா, அது ரியல் டேட்டாவா இல்லையான்னு தெரியாது, அது வேலிடான டேட்டாவா இல்லையான்னு தெரியாது, அது கரண்ட்லி வேலிடான டேட்டாவா இல்லையான்னு தெரியாது. சில பேர் பாஸ்ட்டில் ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க, ப்ரெசென்ட்டில் மாறி இருக்கலாம், எல்லாமே மாற்றம் இருக்குது. நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு எதிர ஒரு பர்சன் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அவங்களா பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிறுத்தை படத்தில் தமனா இருப்பாள்ல, அவள் வந்து கார்த்தியை வந்து வேற லெவல் அப்படி நினச்சிருப்பாள். அந்த மாதிரியே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பர்சனை, ஒரு வேளை அவங்க தப்பு பண்ண போகிறாங்க, அவங்க சரியில்லைன்னு ஊரே சொன்னால் கூட உங்களுக்கு காது கேட்காது. புரியுதா? தமனா மாதிரி பார்க்கக்கூடாது. அதே வந்து இன்னொரு படம் இருக்குது, துள்ளாத மனமும் துள்ளும். அதில் பார்த்தா ஒரு வாட்டி வந்து அந்த பையனை பார்க்கும்போதும் he will be doing some thingsன்றதுனால கெட்டவன் இவன் கெட்டவன் தான் நினைப்பாங்க. அப்படி பார்த்தா பண்ணுறது எல்லாமே கெட்டவங்களா தான் தெரியும். ஸோ இது ஹேலோ எஃபெக்ட், இது ஹார்ன் எஃபெக்ட், ரெண்டுமே தப்பான விஷயம் தான். இருக்கவங்களே இருக்கிற மாதிரி பாருங்கள். ஓகே, இந்த பர்சன் வந்து இப்படி ஒரு ஃபேமிலியிலேருந்து வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கள்ல, இந்த பையன் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இல்லை இந்த பொண்ணு வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, லவ் பண்ணுறாங்க, எப்படி கல்யாணத்துக்குலாம் ஒத்துப்பாங்க, பிரிஞ்சிடுவாங்கன்னு சொன்னால் ஃபேக்ட் தானே, அது உண்மைதான். ஆனால் இப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ எதிர்த்து பேச தைரியம் இருக்கா? ஒத்துக்கலைன்னா நீ என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவாங்கன்றத பற்றி பேசுறது, அவங்களோட செயல்களில் பார்க்குறது. இப்போ வந்து ஒத்துக்கலைன்னா கூட நான்லாம் பேசிடுவேன், நான் சொல்கிறது தான் என் வீட்டிலன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபோன் பண்ண கூட அப்பா சொல்லுங்கப்பா வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான்னா ஆப்வியஸ்லி ஹீ கேனாட் டூ. இதையே பண்ண முடியாதவங்களும் அதை பண்ண முடியாதுல்ல. அதுக்கு நான் மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, மரியாதை இருக்கலாம். பட் டு ஸ்டாண்ட் அப் அகேன்ஸ்ட் அ ப்ரெஷர், ஒரு ஃபேமிலி நேமு இந்த மாதிரி வரும்போதோ, இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்கல்ல, நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பர்சனோட வார்த்தைகள், அந்த பர்சனோட ஆக்ஷன்ஸ், இது ரெண்டும் உங்களுக்கு ட்ரஸ்ட்வர்தியாக இருக்குன்னா இந்த ப்ரெஷர் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியாது. புரியுதா? அதுவே ட்ரஸ்ட்வர்தியாக இல்லை, ஒருவேளை அவங்க சொல்கிறது இருக்குமோ அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் அறிவாளித்தனமாக இருக்கணும், யோசிக்கணும் அந்த இடத்துல. அதில் வந்து நம்ம ஹார்ன் எஃபெக்டோ ஹேலோ எஃபெக்டோ எடுத்துகிட்டு வந்தால் நம்ம தான் ஏமாந்து போவோம். ஸோ தேங்க்யூ. நான் கேட்ட சில கொஸ்டின்ஸ் வந்து நல்ல முறையில் பதில் சொல்லியிருந்தீங்க, எனக்கு புரிகிற மாதிரியும் இருந்தது. பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கும் இந்த டவுட்ஸ் இருக்கக்கூடிய புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.